இது வரைக்கும் எதுக்குமே வந்ததில்ல சார். ஓட்டு கேட்கறப்ப வந்ததுதான். அது பிறகு ஏரியாக்குள்ள யாருமே அந்த கவுன்சிலரே வந்ததில்ல. சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இங்க வருவாரு? அதெல்லாம் யாருமே வந்ததில்ல. நாங்க சாக்கடைக்குள்ளேயே தான் கிடக்கோம். போக வேண்டியது கார்பரேஷன்ல எழுதி வைக்கிறோம், வாரோம். அவங்க வந்து குத்துறாங்க, அதோட போயிடுறாங்க. திரும்ப காலையில எந்திரிச்சோட தண்ணி வருது. சாக்கடைக்குள்ளேயே தான் வாழ்றோம். எங்க பிள்ளைக்கெல்லாம் இப்ப ஜாண்டிஸ் வந்து 1 மாசமா ஆஸ்பத்திரியில வச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். அடுத்தடுத்து சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்க எப்படிதான் இங்க இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. வாழ்வாதாரமே இல்ல. இங்க தண்ணியே நல்ல தண்ணி வர்றது இல்ல குழாயில. இந்த கார்பரேஷன் இடங்க இருக்கு. நாங்க ஏற்கனவே 275 ரூபா கொடுத்தோம். 2500 ரூபா கொடுக்கணும்னு சொன்னோம். 6000 ரூபா கேட்டு கம்ப்ளீட்டா காலி பண்ணி விட்டாங்க. அது சும்மா இது வரைக்கும் கிடக்க. ஏகப்பட்ட தொழிலாளி ஓஞ்சி போயிட்டான். ஒரு தொழிலாளி நாண்டுகிட்டு செத்து போயிட்டான். நாண்டுகிட்டே இடத்த காலி பண்ணி நாண்டுகிட்டே செத்து போயிட்டான். இங்க எந்த ஆளும் வர்றதில்ல, பண்றதில்ல. வந்து போட்டோ எடுக்க போறாங்க கார்பரேஷன்ல இருந்து. அதான் அவ்வளவுதான். வேற எந்த விதமான இதுவும் செய்யல, பண்ணல இது வரைக்கும். ஆமா, எங்க ஏரியாவில் எம்எல்ஏவோ மந்திரிகளோ யாருமே வந்து என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கறல. இதை வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. இந்த இடத்த நாங்கள் கக்கு கட்ட போகிறோம், கல்யாண மண்டபம் கட்ட போகிறோம், கடை கட்ட போகிறோம், திறக்க போகிறோம், பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட 24 கடை தனிக்கடை. அந்த கட்டடம் வேற இதுக்கு இந்த 24 கடைக்காரங்களும் ஓஞ்சி போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் நல்ல தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது. மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். எங்கள் பகுதியை பொறுத்தளவிலே ஒரு தன்னிறைவு அடைந்த நகராக கருதுகின்றோம். மேலும் கடந்த தேர்தலில் இந்த பகுதி மக்கள் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்தார்கள். அதுபோல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட 14 வார்டுகளில் உள்ள குடியிருப்போர் நல சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அவருடைய வெற்றிக்கு பாடுபடுவார்கள். புதிய பாதாள சாக்கடை திட்டத்தை எங்கள் பகுதியிலும் அறிமுகப்படுத்துவதும், ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே நமக்கு நாம் திட்டத்தில் பயன்படுத்தி கொண்டிருந்த பாதாள சாக்கடை திட்டத்திலே பல இடையூறுகளை அனுபவித்து வந்தோம். அதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் அவர் புதிய பாதாள சாக்கடை திட்டத்துடன் எங்கள் பகுதியை இணைத்து சிறப்பாக அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கள் பகுதியிலிருந்து நமது ஐயர் பங்களாவிலிருந்து 3 மாவடி போகிற பாதையில் வந்து இருட்டாகவே இருந்த காலகட்டத்தை நாங்கள் சுட்டிக்காட்டி தெரு விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று கோரிய போது உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்து அமைத்து கொடுத்தார்கள். நல்லா செயல்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. எங்களுக்கான அடிப்படை தேவைகளை அவர் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். ஏகப்பட்ட கோரிக்கைகள் அவர்கிட்ட எடுத்து வச்சோம், அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுருக்காரு. நியாய விலை கடைகள் பொதுமக்களுக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சு, அதை ஒன்று கேட்டு அதையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அது போக தெப்பக்குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் 2 வருஷமாக இருந்துச்சு. அது அவர் தொகுதி கிடையாது, அப்படி இருந்தும் அவர் முயற்சியில் அந்த தொகுதியிலும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பல திட்டங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு. எங்களுக்கான தேவைகளை வந்து அவர் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக அவர் ஓட்டு போடுவோம். குறைகள் என்ன இருக்குன்னா, ஒரு சில தெருக்களில் மட்டும் இன்னும் ரோடுகள் சரி செய்யாமல் இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சாக்கடை வசதியில் கொஞ்சம் சில இடங்களில் வந்து சந்துக்குள்ள தெருக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதை சரி பண்ணி கொடுத்த அப்புறம் கொஞ்சம் வரையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன சந்துக்குள்ள செய்ய முடியாமல் இருக்குது, அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா. பகுதி எம்எல்ஏ அடிப்படையா பண்றதை கூட முழுசா பண்ணல. நீண்ட நாள் பிரச்சனையா இருக்குது நம்ம செல்லூர் கம்மா தூர்வாடுறது, அது தூர்வாரவே இல்லை. அது போக சாக்கடை பிரச்சனை, ஒரு சில பகுதியெல்லாம் தெருவிளக்கு ரெகுலரா எரியறது இல்லை. அது போக நீண்ட நாள் தண்ணி பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகளே நிறைய இருக்கு. அதனால சிறப்பா செயல்பட்டார்ன்றது நம்மளால முழுமையா கூற முடியாது. திரும்ப 100க்கு 100 வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக வந்தாலே அடிப்படையே இருக்காது. அதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒரு குழா வரியா இருக்கட்டும், ஒரு குழா போடுறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு முறைகேடா தான் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். இப்போ சமீபத்தில் கூட நடந்துச்சு மாநகராட்சி பிரச்சனை. அப்போ நீங்க பாத்துக்கோங்க திமுகவுடைய ஆட்சி லட்சணத்தை. விவசாய குடும்பத்துல பிறந்தவர், ஏராளமான நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்லவர். எதுனாலும் எந்தனாலும் நேரடியாக களத்துல நின்று வேலை பார்க்கக்கூடியவர். நம்ம நல்லா வேலை செய்யறாரு பூமிநாதன். தெற்கு தொகுதியினோட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதிமுகவினோட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் நல்ல செயல்பாட்டில் இருக்கிறார். இன்றைக்கு அந்த பகுதியிலே எந்த குறையும் உடனடியாக ஓடி போய் பார்த்து, அது ரேஷன் கடை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் காமராஜபுரத்திலே நீண்ட காலமாக பட்டா வராத சூழ்நிலையில் இன்றைக்கு அண்ணன் முயற்சியால் அந்த பகுதியில் பட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். பள்ளம் மேடுமா கடந்த ரோடுகளை இன்றைக்கு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் வந்த பின்னாடி இன்றைக்கு எல்லா தெருவுகளிலும் அழகான ரோடு போட்டு மக்கள் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல மக்கள் வாழ்வாதாரத்தை செஞ்சாருன்னா கூட அடுத்து பப்ளிக்கிட்ட அவர் நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மக்களை அவர் திருப்பி கூட தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. விவசாய பயன்பாட்டிற்கு அந்த டயத்துக்கு தண்ணி கொண்டாந்துருக்கணும். அதை ஒழுங்குமுறையா செய்யல. ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ ஒரு கெட்ட துக்க நிகழ்ச்சிக்கோ போறது வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இரு புறங்களிலும் தார்ச்சாலை அமைக்கணும். நோய் தொற்று பரவுற மாதிரி இருக்கு அந்த பட்டாள மயானக்கரை, அதை சரி பண்ணணும். குழந்தைக்கு நைட்டு முடியலனா கூட எந்த ஒரு வசதியுமே மருத்துவமனையில கிடையாது, எமர்ஜென்சின்னு கிடையாது. அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அது அவருக்கு தெரியாது. பெரிய பிள்ளான் அவர்கள் இந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் 2 நாள் போய் பார்வையிடுறாரு. மக்களுக்கு எந்த நிறைகுறையா இருந்தாலும் உடனே போய் தீர்வு பண்றாரு. ரோட்ல எங்கேயுமே தண்ணி நிற்காத அளவுக்கு ரோடு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காரு. அடுத்த தரையும் அவரே எம்எல்ஏ வருவார். 10 ஆண்டு காலமாக மேலூர் தொகுதியில் எந்த விதமான ஒரு பணிகளும் சரியான முறையில் நடைபெறவில்லை. மேலூர் அரசு மருத்துவமனையில் இலவச அமர்வு ஊர்தி இல்லை. மேலூர் சுற்று வட்டார பகுதிகளில் போதிய தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதிகள் இல்லை. மேலூர் நீதிமன்றத்திலையும் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் பொதுமக்கள் அமரக்கூடிய இடங்கள் கிடையாது. பொதுமக்கள் வந்து போகிறதுக்கு சரியான கழிப்பறைகள் கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா 60 ஆண்டு காலமாக காடுபட்டின்ற ரோட்டில் ரோடு போடாமே இருந்துச்சு. நம்ம எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில தான் இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கு பூமி பூஜை போட்டு தொடங்கி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஆற்றுக்கரைகள், இதில் இருக்கிற ரோடுகள் அனைத்தையுமே நம்ம ஆட்சியில் தான் செயல்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டிலே, அதாவது இந்தியாவிலே சொல்ல போனால் முதல்ல ஜல்லிக்கட்டு அரங்கம் நம்ம திமுக ஆட்சியில் இந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் அலங்காநல்லூரில் செயல்படுத்தப்பட்டது. அதுவும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே நம்மளோட எம்எல்ஏ அதிகமாக செயல்படுத்தியிருக்காரு அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இங்கே இருக்கிறது. அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது இந்த தொகுதியில். குடிநீர், சாக்கடை தண்ணி போகிறது, அதுக்கப்புறம் தெருவிளக்கு ஏரியாவில் நிறையா இடத்துல கரண்ட்டே இல்லாமல் இருக்குது நிறையா. அதுக்கப்புறம் தெருநாய் பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் எல்லாமே இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன். அவர் செஞ்சது எல்லாம் நல்லா செஞ்சுருந்தாருன்னா இருக்க எல்லாரும் திருப்பி அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. சோழவந்தான் பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ரொம்ப நாளாக ஒரு 3 வருஷம் 5 ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த பாலமே செயல்படாமல் இருந்துச்சு. அதை நம்ம சட்டமன்ற முடிப்பு தான் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்தாங்க. சோழவந்தான் பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ மின் மயானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஜிஹெச் பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய திட்டம். சோழவந்தான் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஸ்கூலு, கவர்மெண்ட் அரசு மேல்நிலைப் பள்ளி சிறப்பாக 5.5 கோடி செலவழித்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பத்திர ஆஃபீஸ் புதுசாக கட்டியிருக்காங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல், பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சிறப்பான முறையில் புது கட்டணம் கட்டி கொடுத்துருக்காங்க. சோழவந்தனை பொறுத்தளவுக்கு இந்த அமர்வு திட்டம்னு சொல்லி வீட்டுக்கு வீடு கொலா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நம்ம எம்எல்ஏ வெங்கடேசன் சிறப்பாக செஞ்சு வச்சிருக்காரு. வீட்டில் நல்லா வேலை பார்த்துருக்காருல்ல, நான் சொல்ல முடியாது. திருப்பி நின்னாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா மதுரை மேயராக இருந்திருக்காரு. என்னன்னா இவர் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ஆளுங்கட்சியால் அது பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியும். அதனால இவங்களால அது பண்ண முடியல. அதனால திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை நிறைய பணிகள் நடந்திருக்கு, இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இவர் மீண்டும் நின்னாருன்னா கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உண்டு. நிறைய பிரச்சனை இருக்குது. இது 6 படைகளில் முதல் படை, மிகவும் முதல் படை முருகன் கோயில் ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பேருந்து நிலையமே கிடையாது. நீங்கள் இங்கே நீண்ட காலமாக பேருந்து நிலையம் கிடையாது. 2வது நிறைய பார்க்கிங் வசதி கிடையாது. இன்றைக்கி அதிக திருமண மண்டபங்கள் இங்கே இருக்குது. ஒரு முகூர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கல்யாணங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த வர்ற பக்தர்களுக்கும் உங்களுக்கு எந்த வசதியும் இதுவரையும் செய்து கொடுக்கல. மீண்டும் ராஜன் செல்லப்பா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரானா இந்த நிவர்த்தியெல்லாம் செய்யணும். பேருந்து நிலையம் கொண்டு வரணும், பார்க்கிங் வசதியை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்க்குறோம். நாங்களும் அடிக்கடி மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். முத்துப்பட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு மெயினான ரோடு அந்த ரோட்டில் எத்தனை தடவை நாங்கள் மனு கொடுத்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அந்த ரோடு அப்படியே தான் இருக்குது இப்போ வரைக்கும். இந்த பண்ணுறோம் அந்த பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் எதுவுமே சரி பண்ணல. அதே மணிக்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பக்தர்கள் எல்லாருமே வர்றாங்க. வருஷம் திருவிழாவும் நடக்குது, எல்லாம் நடக்க தான் செய்யுது. ஒரு பார்க்கிங் வசதி, சரியான பார்க்கிங் வசதி இல்லை. அண்டர் கிரவுண்டு பாலன்னு கட்டி வச்சுருக்காங்க, அது ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது. மழை தேங்கி நின்றுச்சுன்னா கீழே போயிட்டு எங்கிட்டு மேலே ஏறி வர்றது நீந்துக்கிட்டு தான் வர மணிக்கு இருக்குது. நல்லா இருக்குண்ணே. மரியாதை குரு ஐயா ராஜன் செல்லப்பா ஐயா நல்லபடியாக பண்ணிக்கிருக்காரு. திமுக அதுக்கான போதுமான ஒத்துழைப்பு கொடுத்தா இதை விட ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். ஏற்கனவே சட்டமன்ற இருந்தவர் தான், ஆனால் நல்ல முறையாக பண்ணிக்கிட்டார். திருப்பூர் சட்டமன்றத்தோட நீண்ட கால பிரச்சனை அப்படின்னா மல்லிகை பயிரிடக்கூடிய விவசாயிகள் நீண்ட காலமாக வாசனை திரவியத்துக்கான தொழிற்சாலைகள் கேட்டு நீண்ட காலம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை பண்ணி கொடுத்தாலே போதும். இந்த பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான 58 கிராம அரசாணையை போடுவதற்கு எந்த ஒரு இதையும் இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர்
பேசலை. ஆனால் பாவலா காட்டுறாரு, விவசாயிகளை கூப்பிட்டு கொண்டு போய் பாவலா காட்டுறாரு. கலெக்டர் மனு கொடுக்குறேன், தண்ணி திறக்க சொல்றேன்னு சொல்லி ஒரு பாவலாவை தான் செய்து கொண்டு இருக்கிறாரு. ஐயப்பன் வந்து எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காப்புல. ஒரு கேதம், முக்கியமான கேதம்னா வந்து விசாரிக்கிறாப்புல. ஒரு கோயில் உலகம் கட்டி கொடுத்தாலும் வந்துடுறாரு. மக்களுக்கு என்ன கேட்டாலும் செய்கிறாரு, குறை இல்லாமல். கிருஷ்ணகிரியிலே தொகுதியிலே இருக்காப்புல. என்ன கேட்டாலும் சொல்லுவாப்புல. எப்போ கூப்பிட்டாலும் வருவார். ஃபோனில் நான் கூப்பிட்டாலும் பேசுவாப்புல.